இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? டிசம்பர் 25 உலகத்தார் கொண்டாடுகிறார்கள். நாம கொண்டாடுறோமா? நம்ம கொண்டாட மாட்டோம் பிரதர். ஆனா நாங்க பயந்து வெள்ளை அடிப்போம். நாங்க கொண்டாட மாட்டோம் பிரதர், நாங்க புது துணி எடுப்போம். நாங்க கொண்டாட மாட்டோம் பிரதர், நாங்க போய் கறி வாங்கிட்டு வருவோம். நாங்க கொண்டாட மாட்டோம் பிரதர், நாங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். நாங்க கொண்டாட மாட்டோம் பிரதர், நாங்க புது துணி போட்டுட்டு அவளை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவோம். நல்ல கேக் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா சாப்பிடுவோம். அது இல்லாம கிறிஸ்மஸா? என்ன பிரதர் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டேன்? ஐயோ தெரியாம சொல்லிட்டேனே, வாய் விட்டு உளறிட்டேனே. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு வீட்டில் ஒரு பிரதர் ஒரு மீட்டை வச்சிருக்கிறோம். ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ நானும் அந்த பிரதர் என்கிட்ட கசாமுசான்னு பேசிட்டு வர்றாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எவனாவது எனக்கு வாழ்த்து சொன்னாலும் எனக்கு பயங்கர கடுப்பாயிரும், அவனை திட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற. சிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஆட்டோவில் போயிட்டாங்க. அவர் கூட டூவில் போடலான்னு அவர் கதவை பூட்டிட்டு இருக்கிறாரு. இவர் பேசி முடிக்கிறார். எவனாவது என்கிட்ட கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்னானா திட்டி விட்டுருவேன். என்னவர் வீட்டை பூட்டும் போது எதிர்த்த வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு பேக் நிறைய நம்ம கேக்கை கொண்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் பிரதருங்கிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதவர், பாவம். அவர் லுங்கியை கட்டிட்டு கொடுக்குறாரு. பரிதாபமா இருக்கு அவரை பார்த்தாவே. இவர் முடிக்கிறாரு. இவரை திட்டதா வேண்டாமான்னு அவருக்கு தெரியல. அவ்வளவு பாசம் கருணையாக அந்த முகத்துல பார்த்தோன்னா அவ்வளோ. இவனை திட்டினா என்ன ஆகும் யோசனை பண்றாரு அவர். நான் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டேன். அவருக்கு வசடு வலியது. இப்போதான் சொல்லி முடிச்சேன், சோதனை வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லவும் வர மாட்டேங்குது அவருக்கு. அப்படியே சிரிச்சுட்டு அப்புறம் வாங்கி உள்ள வச்சுட்டு கதை போட்டு வந்தேன்னு ஒண்ணுமே பேசல. நான் பேசாம ஒரு பின்னாடி ஏறி கொண்டேன். ரொம்ப நேரம் ஒரு பேசவே இல்லை கிட்ட. அவ்வளவு வீராப்பா பேசினார். அப்படி இருக்கலாம். அப்போ நாம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். கொண்டாடுறீங்களோ இல்லையோ அது வேற, அதை நியாயப்படுத்தி பேசணும்னு வைங்க. அங்கதான் சிக்கலே வருது என்பதாக.